அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுதைபியா உடன்படிக்கையும் அபு ஜந்தல் அபு பசீர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரின் சம்பவங்களும் பார்த்து வருகிறோம். சில நாட்களில் அங்கு ஒரு சிறிய கூட்டமே சேர்ந்துவிட்டது. சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லாத மரஞ்செடி கொடிகளும் மனித நடமாட்டமும் இல்லாத வனாந்திரத்தில் தங்கியிருந்த அந்த தியாகிகளுக்கு எவ்வாறெல்லாம் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பதை அல்லாஹ் ஒருவனே அறிவான். எனினும் அந்த அநியாயக்காரர்களின் அநீதியான செயலால் துன்புற்று ஓடி வந்தார்களோ அவர்களை பழிவாங்கி திணறடிக்கச் செய்யும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் தங்கியிருந்த வழியாக வருகிற மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தினரை தாக்கி அவர்களின் பொருள்களையும் சூறையாடினர். இவ்வாறு பல நாட்கள் வரை காஃபிர்கள் தாக்கப்பட்டதால் மக்கா காஃபிர்கள் பீதியடைந்து பணிவாகவும் வேண்டுதலாகவும் அல்லாஹ்வின் பெயராலும் உறவு முறையின் பெயராலும் வேண்டிக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஆள் அனுப்பி கட்டுப்பாடில்லாத அந்த கூட்டத்தினரை தங்களிடம் அழைத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்கள். ஏனெனில் இவர்களும் மதினாவில் இருப்பவர்களுடன் அந்த உடன்படிக்கையில் சேர்ந்து கொள்ளட்டும், மேலும் நமக்கும் போக்குவரத்திற்கும் வழி திறக்கட்டும் என்ற எண்ணத்தில் சொல்லி அனுப்பினார்கள். சரித்திர நூலாசிரிகள் எழுதியிருப்பதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜமாஅத்தினரை மதீனாவுக்கு வருமாறு எழுதிய அனுமதி கடிதம் அந்த கூட்டத்தினருக்கு கிடைத்தபோது அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரண நோயினால் பீடிக்கப்பட்டிருந்தார்கள். நபி அவர்களின் இக்கடிதம் அபூ பஸீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கையில் இருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர் பிரிந்தது. அல்லாஹு தஆலா அன்னாரை புரிந்து கொள்வானாக. நூல் புகாரி. ஒரு மார்க்கம் உண்மையானதாக இருந்து அதனை பின்பற்றும் மனிதரும் அதில் உறுதியானவராக இருந்தால் எவ்வளவு பெரிய சக்தியும் அவரை அசைக்க முடியாது. ஒருவர் முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கும் அவன் திருத்தூதர் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தால் அவருக்கு உதவி செய்வதாக அல்லாஹு தாலாவின் வாக்குறுதி இருக்கிறது.